ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே அக்கினியாக இருப்பேன், நான் உன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே அக்கினியாக இருப்பேன், நான் உன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம் எருசலேம் என்கிற நாட்டை குறித்து. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அன்பானவர்களே, எத்தனையோ நாடுகள், எத்தனையோ ஜனங்கள் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும், அந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ஏவுகணைகளை, எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்த போதும் கூட இன்றைக்கு அந்த தேசத்தை அவர்களால் அசைக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஆண்டவர் அன்றைக்கு அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு இதே வார்த்தையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் அக்கினியாக இருப்பேன், நான் உன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதங்க. ஆமென். கர்த்தர் ஆமென் உங்களை பாதுகாக்க இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்த இருக்கிறார். நிச்சயமாக எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் சதி செய்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் போராடினாலும் ஒருவராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். God bless you.